ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செந்தளம்பழம் கொலை அறுவடை தான். 2 செந்தளம்பழ கொலை விளைஞ்சி இருந்தது. அதுதான் நாங்கள் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த செந்தளம்பழம் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செந்தளம்பழ கொலை நட்டு அறுவடை பண்ணியிருக்கீங்களானாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செவ்வாழை நட்டு வளர்க்குறது அவ்வளவு ஈஸி இல்லை, இது ரொம்பவே ரிஸ்க்கு. நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சால் மட்டும்தான் செவ்வாழை நல்லபடியாக வளர்ந்து நமக்கு காய் போடும். எங்களுக்கு காய் போட்டிருக்கிறது ரொம்பவே சின்ன காயாக தான் போட்டிருந்து, ஏன்னு தெரியல. கொஞ்சம் பெரிய காயாக போட்டிருப்பி எடை அதிகமாக கிடச்சிருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கோம். இந்த தடவை செவ்வாழை போட்டு ஒரு லாபமும் கிடைக்கல. வேறு வாழைகள் எல்லாம் நமக்கு ஈஸியாக ஷார்ட் அண்ட் பீரியடில் நமக்கு அறுவடை பண்ணலாம். இந்த செவ்வாழை ஒரு 14 மாதம் 16 மாதத்துக்கிட்ட ஆகும் நமக்கு அறுவடை பண்ணணும்னா. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதய நோய், புற்றுநோய் போன்ற பல நோய்களுக்கு இது ஒரு அருமையான மருந்தாக அமைகிறது. தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிடுவதனால நம்ம உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.